தேவனுக்கே மகிமை. God be the glory. Let there be revival in the churches. Let there be revival in the nation. Let there be revival in cities and villages of this great nation of India. இந்த தேசத்திலே, சபைகளிலே, விசுவாசி வாழ்க்கையிலே, ஒவ்வொரு விசுவாச ஜீவன் இல்லை எழுப்புதல் உண்டாகட்டும், எழுப்புதல் கடந்து வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த தேசம் எழுப்புதலை சந்திக்க வேண்டும், பட்டணங்கள் எழுப்புதலை சந்திக்க வேண்டும், கிராமங்கள் எழுப்புதலை சந்திக்க வேண்டும். This nation must face a great revival, and every cities and villages must face a great revival. எழுப்புதல், பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதல் தேசம் எங்கும் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகும்படியாய் நாம் யாவரும் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தினால்தான் எழுப்புதல் உண்டாகும். With prayer there will be revival. And the disciples were playing with one accord, one mind in the upper room. There came Holy Spirit. The movement of the Holy Spirit began in the early church of the apostles. முதலாவது நூற்றாண்டிலே அப்போஸ்தலர்கள் விசுவாசிகள் 120 பேர் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஒரு மனதோடு எழுப்புதல் உண்டாகிவிட்டது. பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட்டார். பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதல் அங்கே ஆகிவிட்டது. பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதல் தான் எழுப்புதல். அவர்தான் ஜனங்களை இயேசுவண்டை இழுத்து கொண்டு வர வேண்டும். அவருடைய வேலை தான் ஒரு பெரிய எழுப்புதல் இந்த தேசத்தை சந்திக்க வேண்டும். அது சந்திக்கும், நிச்சயமாய் சந்திக்கும். இயேசுவின் வருகை முன்னால், ரகசிய வருகை முன்னால் எழுப்புதல் ஒவ்வொரு திருச்சபையை சந்திக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களை சந்திக்கும், ஒவ்வொரு கிராமங்களை சந்திக்கும். நான் விசுவாசிக்கிறேன். And I believe that revival will come before the rapture, before Christ returns. There will be revival among the churches, among the pastors, among the believers, and thousands shall come to Christ. தேவனை அறிந்து கொள்வார்கள். பெரிய பெரிய அற்புதங்கள் சிறிய சிறிய ஆட்கள் மூலமே. Glory to God. மார்க் எழுதின புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனங்களை படித்தால் அவர்கள் புறப்பட்டு போனார்கள். தேவன் அவங்களோடு இருந்து அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக அவர் வார்த்தைகளை அவர் ஸ்தாபித்தார். And the Lord worked through the people. They went everywhere and there was revival. God Almighty proved their words through signs and wonders. Signs and wonders are the symbols of revival. It will take every place through the power of the Holy Spirit. Today we need the revival. Today we need the visit of God, the visit of the Holy Spirit in our churches. Hallelujah. தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொரு திருச்சபைகளும் சந்திக்க வேண்டும். Glory Lord. அதுதான் எழுப்புதல் இந்த தேசம் சந்திக்க போகிறது. நம்ம ஜெபிப்போம். ஒரு மகா பெரிய எழுப்புதலை பரிசுத்த ஆவியானவர் தேவனாகிய கர்த்தர் அதை கட்டளையிட வேண்டும். இந்த காலத்திலே, கடைசி காலத்திலே எவ்வளவோ எதிர்ப்புகள் நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். இந்த எதிர்ப்பின் மத்தியில் தான் எழுப்புதல் கிரியை செய்ய வேண்டும். ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே எழுப்புதல், பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதல். அந்த காலத்திலே மகா உபத்திரவத்தின் காலம். சபையை நொறுக்கினார்கள், சீஷர்களை அடித்தார்கள், நிறைய பேரை பிடித்து சிங்கத்துக்கும் புலிகளுக்கும் ஆகாரத்துக்கு போட்டு விட்டார்கள், கிறிஸ்தவர்களை பிடித்து. இந்த காலமும் நெருக்கம். சபைகளை உடைக்கிறார்கள், அடிக்கிறார்கள். அதன் மத்தியிலே இந்த தேசமானது எழுப்புதல் சந்திக்க வேண்டும்.
பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதல் சந்திக்க வேண்டும். இதற்காக ஜெபிப்போம். Hallelujah. You need to pray for the revival. You need to be ready for the revival. ஒவ்வொரு திருச்சபைகளும் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க திருச்சபைகள், விசுவாசிகள், போதகர்கள், ஊழியக்காரர்கள் ஜெபிக்க வேண்டும். எழுப்புதல் சந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி பற்றி பிடிக்க வேண்டும். The fire of the Holy Spirit must be kindled in each and every soul. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி பற்றி பிடிக்கட்டும். Let the power of the Holy Spirit, let the fire of the Holy Spirit burn. யோவான் ஸ்நானகன் சொன்னார், எனக்கு பெற வருகிறவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் தருவார். John the Baptist said, "He that come after me shall baptize you with Holy Ghost and fire." We require this. We need this. All churches, let it be mainline churches, let it be whatever churches it may be. You need revival. We need revival. We need the Spirit of God work mightily. Hallelujah. You need to pray for this revival. Whenever you gather for prayer, pray that revival meets you, that revival meets your heart and souls. ஜபிக்கும் போது, கூடி ஜபிக்கும் போது இந்த எழுப்புதலுக்காய் ஜெபியுங்கள். எழுப்புதல் தேசமெங்கும் பரவ வேண்டும். இந்த எழுப்புதல் உங்களை பற்றி பிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் நிறைய வேண்டும். Thank you, Holy Spirit. அந்த காலத்தில் ஜான் ஜி லேக், ஒயிட்ஃபீல்ட், ஃபின்னி, ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி, இன்னும் அநேக தேவதாசர்களின் காலத்தில் எழுப்புதல் பற்றி பிடித்தது. ஒரு நபர் பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் நிறைக்கப்பட்டார். எங்கெல்லாம் சென்றார்களோ எழுப்புதல், ஜனங்கள் அலை அலையாய் கடந்து வந்தார்கள். இந்த காலம் அது தேவை. இந்த காலம் உங்களுக்கும் எனக்கும் அது தேவை. பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் அக்கினி, அபிஷேகம், எழுப்புதல் நம்ம தேசத்துக்கு தேவை, சபைகளுக்கு தேவை, ஊழியக்காரர்களுக்கு தேவை. இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் அக்கினி ஒவ்வொரு ஜீவனுக்கும், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவை. பற்றி பிடித்து எரிய வேண்டும். ஆவியின் வல்லமையினால் சபைகள் எரிய வேண்டும். Hallelujah. Let the Spirit of God talk to you. தேவாவியான் அவர்களோடு இடைப்படட்டும், பேசட்டும். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. எழுப்புதல் இந்த தேசத்தை சந்திக்கட்டும். எழுப்புதல் உங்களை சந்திக்கட்டும். உங்கள் மனதை பற்றி பிடிக்கட்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் அக்கினி, that the Spirit of God, that the fire of the Holy Spirit burn in your hearts, in your soul and in your spirit. Whenever you pray alone or together, pray that you may fill with the fire of the Lord. Pray that you may be used by the Lord. Pray maybe let there be revival in your local churches. You, one person, it's enough to bring the revival. You, one person, is enough to be burned with the Lord's fire. ஒரு நபர், அது நீங்களாக இருக்கக்கூடாது. ஒரு நபர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து எழுப்புதலை உங்கள் மூலமாய் ஆண்டவர் அனுப்ப வல்லமை உள்ளவர். அது யாராக இருந்தாலும் சரி, Lord shall use you mightily. பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் நிரப்பப்படுங்கள். இந்த கடைசி காலத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
தேவனுடைய ஆவியானவர் மகத்துவங்களை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அவரின் வல்லமையினாலே நிரப்பப்பட வேண்டும். தேவ மகிமையினால் நிரப்பப்பட வேண்டும். Glory Spirit of God. ஆண்டவரின் வல்லமை உங்கள் மூலமாய் பிரகாசிக்கட்டும். தேவனுடைய வல்லமை உங்கள் மூலமாய் கிரியை செய்யட்டும். பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் உங்கள் இருதயம் எரியட்டும். உங்கள் வாழ்க்கை எரியட்டும். உங்கள் வாழ்க்கை மூலமாக இந்த தேசம் சந்திக்கப்படட்டும். கிராமங்கள் சந்திக்கப்படட்டும். பட்டணங்கள் சந்திக்கப்படட்டும். The Spirit of God work through you. Hallelujah. Let's pray. ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, எழுப்புதலை அனுப்புவீராக. உங்கள் ஜனங்கள் மூலமாக அங்கே எங்கெல்லாம் இருக்கிறார்களோ உம்முடைய அக்கினி பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவர். Let the fire of the Lord burn through them, O Father. Let there be revival in their churches. Let there be revival in their lives. எழுப்புதல் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே என்று ஜெபிக்கிறோம். Glory Spirit of God. Hallelujah. Thank you Holy Spirit. இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அவர்கள் குடும்பத்தை, அவர்கள் ஊழியர்களை, ஊழியக்காரர்களை பாதுகாத்துக் கொள்ளும். You bless them and use them. Let the revival burn in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே எழுப்புதல் பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவர் என்று ஜெபிக்கிறோம். Glory, glory, glory. In the name of Jesus we pray. Amen, amen, amen. God bless you all. கர்த்தர் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். Hallelujah. God bless you.